மாவட்டங்களுடைய பொறுப்பாளர் செயலர் கூட்டம் சிறப்பான முறையில் நடைபெற்றது. புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் கோவை மாவட்டத்திலே மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை ஆரம்பித்து சிறப்பான முறையில் இந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 தொகுதிக்கு மேல் இன்றைக்கு அந்த பயணத்தை வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் எழுச்சியான முறையிலே பொதுமக்கள் அவரை வரவேற்று அடுத்த முதலமைச்சர் நீங்கள் தான் என்று வரவேற்று சிறப்பான முறையில் திறந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே 4 வருடம் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்து சிறப்பான முறையில் அம்மா அறிந்த திட்டங்கள் மட்டுமல்ல, அம்மா எதிர்பார்த்த திட்டங்கள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்த அற்புதமான முதலமைச்சராக இருந்தார். அந்த சாதனைகளை எடுத்துள்ளார். ஆகவே 4.5 ஆண்டு காலமாக திமுக செய்யாத திட்டங்களையும் எடுத்து சொல்லி மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று முடிவு செய்து பெருந்திரளான முறையில் கூட்டங்கள் நடத்தியிருக்கிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்துக்கு நம்ம இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் வாழ்த்து சொல்லிட்டு அதே போல பேட்டி கொடுத்திருந்தேன். திருப்பூர் மாவட்டத்தில் மண்ணின் மைந்தரான அருமையண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக பாரத பிரதமர்கள் அறிவித்து இந்த களத்தில் இருக்கிறார். பாரத பிரதமர்களுக்கு எங்கள் அனைவர் சார்பாக எங்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நன்றியும் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 3 முறை 4 முறை கோவை மாவட்டத்தில் கோவை பாராளுமன்றத்தில் போட்டியிருக்கிறோம். 3 முறை நானே அவருக்கு பணியாற்றினேன். நாங்கள் எல்லாருமே பணியாற்றினோம். ஆகவே எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒட்டுமொத்தமாக சிபிஆர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு கருத்தை நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் ஐயா அப்துல் கலாமுக்கு பின்னால் மிகப்பெரிய வாய்ப்பை பாரத பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டுக்கு பெருமை. கண்டிப்பாக எங்களது பொதுச் செயலாளர் சொன்னதை அனைத்து கட்சிகளும் அது கண்டிப்பாக அதை செய்தால் உங்களால் தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பாக அதை விரும்புகிறார்கள். ஆகவே இன்றைக்கு சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதியாக வருவது நமக்கெல்லாம் பெருமை. கண்டிப்பாக அவருக்கும் வார்த்தைகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார், மாற்று கருத்தில். இன்றைக்கு அவரை பொறுத்தளவுக்கு ஒரு எளிமையான மனிதர், அனைவரும் அன்பாக பழக்கக்கூடியவர். ஆகவே நல்ல பதவி, அவருக்கு தகுதியான பதவி. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு. அதுல அவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 2-3 இடங்கள்ல இந்தியா அந்த காலகட்டங்களில் 26 வரும் அவர் தான் முதல்வர் சொல்றாரு. அதிமுக எம்ஜிஆர் பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் பேசினார். எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர், தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அம்மா முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கார்கள், அதை நிரூபித்துக் கொண்டிருக்கார்கள்.